இன்டர்நெட் இல்லாம உங்க மொபைல் அண்ட் லேப்டாப்ல சாட் ஜிபிடி அண்ட் ஜெமினி மாதிரி ஏஐயை ஃப்ரீயா அன்லிமிட்டடா யூஸ் பண்ண முடியும் வித்தவுட் பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த வீடியோல கூகுள் ரிலீஸ் பண்ணியிருக்க நியூ ஜெம்மா 4 ஏஐ மாடல் பத்தி பார்க்க போறோம். இது சாட் ஜிபிடி மாதிரி ஒரு ஏஐ மாடல், ஆனா இது ஒரு லைட் வெயிட் ஓப்பன் சோர்ஸ் ஏஐ மாடல். அதாவது இன்டர்நெட் இல்லாம உங்க மொபைல் அண்ட் லேப்டாப்ல ஃபுல்லி ஆஃப்லைன்ல ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும். நார்மலா ஏஐ யூஸ் பண்ண இன்டர்நெட் தேவை. ஆனா இந்த ஜெம்மா 4 மாடல் உங்க டிவைஸ்லயே ரன் பண்றதால உங்க டேட்டா பிரைவசி ரொம்ப சேஃபா இருக்கும். நீங்க கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண, டைட்டில்ஸ் ஐடியாஸ் கெட் பண்ண அண்ட் உங்களோட பர்சனல் ஏஐ அசிஸ்டண்டா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்க லேப்டாப்ல எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த ஜெம்மா 4 மாடலை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்றதுக்கு நமக்கு ஒல்லாமான ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதுக்கு பிரவுசர்ல ஒல்லாமான்னு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வர வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல ரைட் சைட் டவுன்லோட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 3 ஆப்ஷன் காமிக்கும். அதுல உங்க ஓஎஸ் என்னவோ அதை சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் நார்மலா சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே போல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆகிறதுக்கு 2 மினிட்ஸ் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் இன்டர்ஃபேஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப், ஜெம்மா 4 மாடலை டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நீங்க எந்த வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னு டிசைட் பண்ணணும். ஏன்னா எல்லா மாடல்ஸும் சேம் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சைஸ் டிஃபர் ஆகும். இப்ப டிஸ்பிளேல உங்களுக்கு ஜெம்மா 4 பிரைமரி மாடல் ஷோ பண்றேன். அதுல மெயின்லி 4 டைப்ஸ் இருக்கும். உங்ககிட்ட 8GB ஆர் 16GB RAM இருக்கிற நார்மல் மிட் ரேஞ்ச் லேப்டாப் இருந்தா 2B ஆர் 4B மாதிரி லைட் வெயிட் மாடல்ஸையே சூஸ் பண்ணுங்க. அப்பதான் ஸ்மூத்தா ரன் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்கன்னா E2B வெர்ஷன்லயே ஸ்டார்ட் பண்ணுங்க. இது லைட் வெயிட் மாடல் தான், ஸோ ஸ்மூத்தா ரன் ஆகும். நெக்ஸ்ட் உங்க லேப்டாப் ஹேண்டில் பண்ண முடியும்னு தோணும்போது பிகர் மாடல்ஸ்க்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மாடல் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். அங்க ப்ராம்ப்ட் பாக்ஸ்ல மாடல் செலக்ட் பண்ற மாதிரி டிராப் டவுன் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் சர்ச் பார் இருக்கும். அந்த சர்ச் பார்ல ஜெம்மா 4னு டைப் பண்ணா நான் ஆல்ரெடி சொன்ன எல்லா வெர்ஷன்ஸும் வரும். இதுல நான் ஜெம்மா 4 E2B மாடல் சூஸ் பண்றேன். இது லைட் வெயிட் மாடல் தான். அதுல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. உங்க இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து ஃபியூ மினிட்ஸ்ல டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆயிடும். இன்ஸ்டால் ஆனதும் ஆட்டோமேட்டிக்கா மாடல் செலக்ட் ஆயிடும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மாடல் சக்ஸஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இது எவ்வளவு ஸ்மார்ட்டா ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நாலேஜ் கட் ஆஃப் டெஸ்ட். ஏஐ மாடல்ஸ்க்கு எந்த வருஷம் வரைக்கும் டேட்டா தெரியும்னு செக் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ சிம்பிளா வாட் ஹேப்பன்ட் இன் early 2026னு கேட்குறேன். இங்க பாருங்க, நம்ம early 2026 பத்தி கேட்டோம். ஆனா மாடல் கிளியரா ஜான்வரி 2025 தான் கட் ஆஃப்னு சொல்லிடுச்சு. இது ஏன்னா எந்த ஒரு ஏஐ மாடலும் ட்ரெய்னிங் முடிக்கிற அந்த ஸ்பெசிஃபிக் டேட் வரைக்கும் தான் டேட்டா தெரியும். ஸோ நீங்க ட்ரெண்டிங் டாபிக்ஸை யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு 2026 அப்டேட்ஸ் வேணும்னா நீங்க மேனுவலா டேட்டாவை ஃபீட் பண்ணணும், இல்ல சர்ச் டூல்ஸ் கூட கனெக்ட் பண்ணணும். இப்போ இதோட ரெஸ்பான்ஸ் ஸ்பீடை பாருங்க. நான் கொஸ்டின் கேட்டதும் தாட் ஃபார் 18.7 செகண்ட்ஸ்னு காட்டுது. உங்க லேப்டாப் ப்ராசஸர் பொறுத்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா ஒன்ஸ் அந்த திங்கிங் முடிஞ்சதும் அவுட்புட் எவ்வளோ ஃபாஸ்டா வருதுன்னு பாருங்க. இதுதான் லைட் வெயிட் மாடல்ஸோட அட்வான்டேஜ். இதே நீங்க 31B மாடல் ட்ரை பண்ணி இருந்தா உங்க சிஸ்டம் கூட ஹேங் ஆயிருக்கலாம். பட் இந்த E2B மாடல் நார்மல் 8GB ஆர் 16GB ரேம்லயே ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ் தரும். நெக்ஸ்ட் இந்த மாடலோட விஷன் பவரை டெஸ்ட் பண்ண போறோம். நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ தம்ப்நெயில இங்க அப்லோட் பண்றேன். இப்போ ஜெம்மா 4 கிட்ட இந்த இமேஜை அனலைஸ் பண்ணி இதே போல ஒரு தம்ப்நெயில் இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு டீடைல்டு JSON ப்ராம்ப்ட் கொடுன்னு கேட்க போறேன். அப்லோட் பண்ண தம்ப்நெயில்ல இருக்கிற சப்ஜெக்ட், லைட்டிங் அண்ட் கலர் அனலைஸ் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட் JSON ஸ்ட்ரக்சரை தந்துருச்சு. நெக்ஸ்ட் மொபைல்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். இது இன்னும் ரொம்ப சிம்பிள். உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணி கூகுள் AI எட்ஜ் கேலரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் ஓபன் பண்ணதும் அதுல AI சாட் அப்படிங்கிற செக்ஷனுக்கு போனீங்கன்னா ஜெம்மா 4 E2B மாடலை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மொபைலுக்கு இந்த E2B மாடல் ரொம்ப ஸ்மூத்தா ஒர்க் ஆகும். டவுன்லோட் முடிஞ்சதும் நீங்க ஃப்ளைட் மோட்ல கூட இன்டர்நெட் இல்லாம இந்த AI யூஸ் பண்ணலாம். இதுல இருக்கிற another சூப்பர் ஃபீச்சர் தான் ஆடியோ ஸ்கிரைப். நீங்க டைப் பண்ணி தான் AI கூட சாட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்க வாய்ஸை டைரக்டா ரெக்கார்ட் பண்ணி இல்லனா ஆடியோ ஃபைல்ஸை அப்லோட் பண்ணி கூட சாட் பண்ணலாம். ஜெம்மா 4ல இன்பில்ட்டாவே ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அண்ட் ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன் சப்போர்ட் இருக்கு. கடைசியா ஒரு ஆனஸ்டான உண்மை என்னன்னா, ஜெம்மா 4 லோக்கலா யூஸ் பண்ண ரொம்ப பவர்ஃபுல்லான மாடல் தான். ஆனா இது சாட் ஜிபிடி ஜெமினி லெவலுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லை. ஸோ காம்ப்ளெக்ஸ் ரீசனிங்ல கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். இருந்தாலும் எந்த ஒரு காஸ்ட்டும் இல்லாம ஃபுல்லி ஆஃப்லைன் அண்ட் பிரைவேட்டா யூஸ் பண்ண இது ஒரு சூப்பர் சாய்ஸ். இந்த மாடலை வச்சு லோக்கல் ஃபைல்ஸ் அனலைஸ் பண்றது, பர்சனல் ஏஐ அசிஸ்டன்ட் பில்ட் பண்றது அண்ட் அட்வான்ஸ்ட் ஆட்டோமேஷன் இன்னும் நிறைய பண்ண முடியும். உங்களுக்கு இதை வச்சு இன்னும் டீடைல்டு டியூட்டோரியல்ஸ் வேணும்னா ஜெம்மா 4னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Bye guys.